பாதுகாப்பான ஒரு வாழ்க்கைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 80% பேர் தேர்ந்தெடுக்கிறது வேலையை தான். ஆனால் இந்த மேஷ லக்கணத்துக்கு இப்போ தொழிலாக வேலையான்னு பார்த்தா ஒரு பெரிய ஜோதிடர் அவர்கிட்ட ஜாதகம் பார்த்தார். சார் ஷேர் மார்க்கெட் சூப்பராக வரும், உனக்கு லாட்டரி சீட் அடிக்க போகுது அப்படின்னாராம். இருக்கிற மொத்தம் 40 லட்சம் மொத்தம். தொழில் ஓடுதோ இல்லையோ எப்படியும் சேர்த்து வச்சு சொத்து இருக்கும், அதை விற்று கூட அவர் வருமானத்தை ஏதோ ஒரு வகையில் வாடகைக்கு விட்டு கூட அவர் சம்பாதிக்க வேண்டி ஓட்டிடுவார். ஆனால் அதே மிதனத்தில் சுக்கரன் இருக்குன்னு வச்சுங்களேன். வணக்கம் சார். வணக்கம். நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட தொழிலை பற்றிய கேள்விகள் தான் நிறைய கேட்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி தொழில் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் கேள்விக்குறியான ஒரு விஷயமாகவே இருக்குது. தொழில் செய்தால் என்ன தொழில் செய்யலாம், இல்லை எந்த லக்னம் என்ன தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும், இல்லை வேலைக்கு போகலாமா, வேலைக்கு போகிறதுனா எந்த வேலைக்கு முயற்சி பண்ணலாம், இப்போ படிக்கிறது ஒன்று வேலைக்கு போகிறதுன்னு நம்ம பலதரப்பட்ட நிகழ்வுகள் ஒரே மாதிரி ஒத்து இருக்கிறது இல்லை. நம்ம பார்த்துருக்கோம், படித்தவங்க படித்த வேலைக்கு போகிறதில்ல, அவங்க சம்மந்தமே இல்லாத ஒரு துறைக்கு வேலைக்கு போகிறாங்க, அதுதான் கிடைக்குது அவங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் பார்க்க முடியுது. இப்போ மேஷ லக்னம்னு எடுத்துட்டா அதுக்கு என்ன தொழில் செய்யலாம், செய்யலாமா வேண்டாமா? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டர்டான இது வரைக்கும் என்னென்னா, இப்போ ஆசிரியராக இருப்பார், அவங்க பிள்ளை ஆசிரியராக இருப்பாங்க, விவசாயம் பண்ணுவாங்க, அவங்க பிள்ளை விவசாயம் பண்ணணும், இப்படி நிறையா ஒரே மாதிரியான தொழில் தான் அமைப்போம். சார் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தொழில் செய்வாங்க, இல்லை வேலை செய்வாங்க. 80% பேர் என்ன பண்ணுவாங்க, முதல் விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு பாதுகாப்பு எப்பயுமே ஒரு பாதுகாப்பு வேணுமான பாதுகாப்பு, செக்யூரிட்டியான லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 80% பேர் தேர்ந்தெடுக்கிறது வேலையை தான். ஆனால் அவங்க ஒரு 10 வருஷம் இல்லை 20 வருஷத்தில் மினிமமாக அந்த 80% பேர் வேலை பார்க்குற இடத்துல 60% பேர் நீங்கள் எழுதி வச்சிங்க, 60% பேர் இந்த 10 வருஷமோ இல்லை 20 வருஷத்துலையோ மினிமம் 5லேருந்து 10 வேலையை செஞ்சுருப்பான். பிடிச்சிருக்கும், பிடிக்காமல் இருக்கும், படித்த படிப்பு வேலை வைப்பேன், படிக்காத படிப்பு ஏதோ ஒரு வேலை, இக்கட்டான சூழ்நிலை, குடும்பத்தோட சூழ்நிலை கருதி நீங்கள் இதுதான் அப்படின்னு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சார் நான் எப்பயுமே மெக்கானிக்கு, சரி மெக்கானிக் இருந்தால் 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ண ஒரு பழைய எறும்பு வியாபாரம் பண்ணியிருந்தார். சரி ஒரு பழைய எறும்பு வியாபாரம் பண்ணலாமா, பழைய எறும்பு வியாபாரம் பண்ணலாம், சரி மெக்கானிக் ஷாப் வைக்கலாமா, மெக்கானிக் ஷாப் வைக்கலாம். இது தொழில் சம்மந்தப்பட்டது. இது யாருன்னா ரிஸ்க் எடுக்கிறவங்க எப்போயுமே 10% பேர் தான் ரிஸ்க் எடுப்பாங்க. மீது இந்த ஒரு 10% பேருக்குள்ள 80 10 90 ஆகிட்டு மீது 10 பேர் வேலையும் முடியாமல் தொழிலும் முடியாமல் ஒரு இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். இப்போ முதல் விஷயம் என்ன பண்ணணும், இந்த 80% பேருக்கு கடந்த 10 வருஷத்தில் யார் வேணும் எடுத்துங்க, சார் எனக்கு சனி நல்லா இருக்குது சார், சூரியன் நல்லா இருக்குது சார், சுக்கரன் நல்லா இருக்குது சார், அந்த வேலை நல்லா இருக்குது சார், இந்த வேலை நல்லா இருக்குது சார், அந்த தொழில் நல்லா இருந்தது பார்க்க சொல்லுங்களேன். நீங்கள் எடுத்து அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் எடுத்துகிட்டு பாருங்கள். ஒரு மினிமம் ஒரு 4 வேலை இல்லை 4 இடம் மாறி இருக்கும். அப்படியே ஒரே வேலையாக இருந்தால் கூட நான் ஒரு ஆசிரியராக இருந்தேன் சார் 30 வருஷம், 30 வருஷத்தில் நீ 6 ஸ்கூல் மாறிட்டியா, அதுதானே மாற்றோன்னு சொல்கிறோம். நிறைய அப்படி நடந்திருக்கு. நான் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வேலை வைப்பார், மிடில் ஸ்கூலில் வேலை வைப்பாங்க, ஹை ஸ்கூலில் வேலை வைப்பாங்க, ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வைப்பாங்க, ஏஇ ஆஃபீஸில் வேலை வைப்பார், டிஓ ஆஃபீஸில் வேலை வைப்பார், சிஓ ஆஃபீஸில் வேலை வைப்பார், செக்ரட்டரியேட்டில் வேலை வைப்பார், டிபிஐயில் கல்வி சப்ஜெக்டும் மாறிவிடும். நல்ல பெரிய விஷயம் அது. என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ் எடுக்கிறவர் இங்கிலீஷ் எடுங்காமல் எப்படி நீங்கள் இங்கிலீஷ் எடுங்க, நீங்கள் மேத்ஸ் எடுக்கிறேன், நீங்கள் சயின்ஸையும் சேர்த்து எடுங்களேன். நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் நேரம் வரும்போது, அந்த செவ்வாய் வரும்போது பார்த்தீங்கன்னா, செவ்வாய் புதன் சேர்ந்து வரும்போது நீங்கள் அறிவியல் சம்மந்தப்பட்ட சேர்த்து எடுங்க. சமூக அறிவியல் நல்லா இருக்குது, குரு நல்லா இருக்குது, நீங்கள் சமூக அறிவியல் நம்ம குரு நல்லா இருக்குன்னு நமக்கு தான் தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியும். நீங்கள் சமூக அறிவியல் வரலாறு சம்மந்தப்பட்டது, சனி சம்மந்தப்பட்ட வரலாறு சம்மந்தப்பட்டதை எடுங்க. இப்படின்னு பாடத்திட்டங்கள் மாறும், வகுப்பறை மாறும், மாணவர்கள் மாறுவாங்க, இவர்களுடைய சம்பளம் மாறும். 4500 வேலைக்கு ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அதே 4500 இன்னும் வாங்குவீங்களா? வாங்க மாட்டோம்ல. என்கிட்ட நண்பர் ஒருத்தர், சார் நான் 20 வருஷமாக வாத்தியாரோட 20 வருஷத்தில் 6 ப்ரொமோஷன் ஆகிருப்பேன், இல்லை அட்லீஸ்ட் ஒரு 3லேருந்து 4 ப்ரொமோஷன் ஆகிருப்பேன், 3 வருஷத்துக்கு ஒரு தடவை 6 தடவை 6 ஸ்கூலில் நீ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருப்பீங்க, 6 ஸ்கூலே இல்லைனாலும் 6 அதே பள்ளியில் இன்னொரு எலிமெண்ட்ரியோ இல்லை மிடில் ஸ்கூல்லே நீ ஏதோ ஒரு கிளாஸ் மாற்றிருப்பா அப்படி. ஆமாங்க மாற்றிருக்கேன். இவங்க 80% பேர் இவங்க வேலையை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இது நல்லதா கெட்டதா அப்படின்னா, இது ஒரு பாதுகாப்பு நலன் கருதி, குடும்ப சூழ்நிலை கருதி தான் இந்த 80% பேர் நீங்கள் அதிகபட்சமாக இந்த வேலைக்கு போடுது. இந்த 80% பேர் ஒரு 20% பேர் பிடிச்சோ பிடிக்காமலோ வேலைக்கு போவாங்க.
20% பேர் படித்த படிப்பு வேலை போவாங்க. 20% பேர் கட்டாயத்தில் ஏதாவது ஒரு கட்டாயத்தில் நீங்கள் குடும்பத்துக்காக ஒரு பக்கம் போகிறது ஒன்று, கட்டாயத்தில் வந்து எனக்கான கட்டாயம் குடும்பத்தில் கூட சொல்ல மாட்டாங்க. நான் ஏதோ ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக ஒரு 20% பேர் வேலைக்கு போவாங்க. 20% பேர் இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட சூழ்நிலை இருக்குல்ல, இது எப்படியாச்சும் நான் கடன் வாங்கிட்டேன், இதை அடைக்கணுங்கிற ஒரு அது அவங்க தனிப்பட்ட சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை கருதி அவங்க வந்து அது வேலைக்கு போவாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்கள், வேலைக்கு போகலாமா இது தொழில் செய்யலாமா? நேற்று நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் வேலைக்கு போகிறவங்கலாம் இதுக்குமே லாய்க்கே இல்லை அப்படின்னு பேசினார். ரொம்ப சந்தோஷம்தான், அது கரெக்ட் தான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளோட வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு வகையில் சாரம் தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை. தொழில் செய்கிறவங்க அதுக்கு மேலே கஷ்டம், ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் நினைக்கிறாங்க தொழில் செய்கிறது ஈஸி தான். ஆனால் எந்த பிளானும் நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு டீ கடை வைக்கிறோம். 2019 மார்ச் மாதம் ஒரு டீ கடை வச்சா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அப்போ தான் கரெக்டாக லாக்டவுன் போட வருவா. இப்போ நீங்கள் நல்லா திறமை இருக்குது, நீங்கள் நல்லா டீ போடுவீங்க, நீங்கள் நல்லா வந்து திறமை ரொம்ப ரொம்ப சூப்பராக டீ போடுறது, நாட்டு மாட்டு பால் கூட போடலாம், நீங்கள் என்ன வேணாலும் சூப்பராக சமைக்கலாம், நீங்கள் ஹோட்டல் வச்சுருக்கலாம். சாப்பிட ஆள் வரணும்ல. ஊரே ஒன்றும் இல்லாமல் போகும்போது எப்படி நீங்கள் வந்து எனக்கு மட்டும் ஏமா தொழிலுங்கிறது ஒரு சில நேரம் நல்லா இருக்கும், ஒரு சில நேரம் நல்லா இருக்காது. சார் மெடிக்கல் ஷாப் மட்டும்தான் சார் கொரோனா டயத்தில் மெடிக்கல் ஷாப் ஒன்றுச்சு. எவ்வளோ உணவகங்கள் வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைன் டெலிவரி பண்ண நிறைய ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு. ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறது வந்து நம்ம அந்த காலகட்டம். அப்போ வந்து ஆமாம். ஏன் அப்படின்னா ஒரு அடுத்த நிலைக்கு வர்றது வந்து அந்த டைம் வந்து நிறையா புத்தகங்கள் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நேரங்கள் கிடைச்சது. ஜாதகம் வரல. இப்போ என்ன பண்ணுறது? ஒரு ஜோசியக்காரன் ஜாதகம் வரலன்னா வீட்டுக்குள்ள டிவி பார்த்துட்டு உட்காந்தா டிவி தான் பார்க்க முடியும். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம டிவி பார்க்குறோம், பார்க்கல. நம்ம என்ன பண்ணுறோம்? புத்தகத்தை உட்காந்து ஒவ்வொரு பக்கமாக ஒவ்வொரு வரியாக எழுதுனா அந்த புத்தகம் 2 இல்லை 3 புத்தகம் எழுதுறதுக்கு நமக்கு அந்த கொரோனா காலகட்டங்கள் நம்ம பயன்படுச்சு. 4 புத்தகம் கொரோனா டயத்தில் உட்காந்து எழுதப்படுந்துச்சு. இப்போ நம்ம காலையில் 4 பேரை பார்ப்போம், சாயங்காலம் 4 பேரை பார்ப்போம், நம்ம இங்கே வெளியில் போவோம், அவங்க யாரோ 4 பேர் நம்ம வீட்டு வருவாங்க. அந்த டயத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்க வர எட்டி நின்று தான் பேசுவோம், தூரம் நின்று தான் பேசுவார். அது ஏன்னா தொழில் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி அல்ல. ஏன்னா எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகுமானா ஆகாது. இந்த 20% பேருக்கு 10% பேருக்கு தொழில் ஓடும், 10% பேருக்கு நட்டம்தான். ஆனால் விட்டுட்டு வெளியில் வர முடியாது. நான் ஒரு ஹோட்டல் வச்சுட்டேன், விற்க முடியாது, வாங்க முடியாது, யார் வருவா? கண்டிப்பாக அது நட்டம் தானே. ஒரு 20 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா போட நட்டம் தானே. அதுக்காக தான் நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு சப்போஸ் ஓரளவுக்குனாலும் அதை பார்த்துட்டு அதை படிச்சுட்டு நீங்கள் ஆரம்பிங்க. அது உங்களுக்கு ஒத்து வந்துச்சுன்னா, இப்போ குரு நல்லா இருக்குது, ஓகே பரவாயில்லைங்க. சுக்கிரன் நல்லா இருக்குது, ஹோட்டல் வைங்க. குரு நல்லா இருக்குது, ஒரு ஆன்லைன் சம்மந்தப்பட்ட சர்வீஸ் சம்மந்தப்பட்டது, இந்த இப்போ ஆதார் கார்டு, இந்த பேன் கார்டு, இதை பற்றி டிடிஎல், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, சேவைகள் சம்மந்தப்பட்டது, புதனம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா இதை வைங்க. குரு புதன் சம்மந்தப்பட்ட இப்படி உட்காந்துக்கிட்டு ஒரு செராக்ஸ்லேருந்து எதெல்லாம் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதை பயன்படுத்திக்கலாம். இப்போ மேஷ லக்னம், இப்போ சனி, நம்ம மேஷ லக்னமாக இருந்தால் 10ஆம் அதிபதி சனி, 10ஆம் அதிபதி சனின்னு சொல்லி நீ இரும்பு சம்மந்தப்பட்டது, பழைய இரும்பு சம்மந்தப்பட்டது, வண்டி சம்மந்தப்பட்டது, வாகனம் சம்மந்தப்பட்டது இப்படியே சொல்லுவான். அப்படியெல்லாம் சொல்லவே முடியாதுங்க. இப்போ மேஷ லக்னம் பிறக்கிற அன்னைக்கு இல்லை, பிறக்கிற அன்னைக்கு எந்த வேலை பிறக்கிற அன்னைக்கு ஒன்றும் தெரியாது, அப்பாவும் அம்மாவும் தெரியாது, பக்கம் முடிச்சுட்டு கிடக்கும். அந்த குழந்தைக்கு போய் தொழில் செய்ய பார்க்குறோம். இன்றைக்கி 25 வயசு 30 வயசில் என்ன குழந்தை பிறக்குதோ மேஷலக்கணம் போணுச்சுனாலே இவன் தொழில் செய்யலாமா, அது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். ஆனாலும் இவன் தொழில் செய்கிறதுக்கு ஒரு பெரிய போராட்டமாகவே இருப்பாங்க. இப்போ இந்த மேஷ லக்கணத்துக்கு இப்போ தொழிலாக வேலையான்னு பார்த்தா இங்கே இப்போ இதை பொறுத்தளவுக்கு 60% வேலை தான் பெஸ்ட்டு, 40% தான் தொழிலுக்கு அமைப்பு. இது வந்து நம்ம அச்சலக்கண பദ്ധதி மாணவர்களுக்காக கூட அந்த வீடியோ இருக்கட்டும். நீங்கள் இந்த வீடியோ திரும்ப திரும்ப பார்த்தாலே இப்போ மேஷலக்கணம் போகுதுன்னா இதுதான் விஷயம். நீங்கள் எப்பா இஞ்சவர் உனக்கு 40% தொழிலுக்கு வாய்ப்பு இருக்குது, மீது 60%. சார் மிதன லக்கணத்து 90% வேலைக்கு வாய்ப்பு இருக்குது, 10% தொழிலுக்கு வாய்ப்பு இருக்குது. பிறந்த அன்னையிலேருந்து மேஷ லக்கணத்தை சொல்கிறவங்களுக்கு நான் பார்க்கல. நம்ம இன்றைக்கி அச்சய லக்கணம் மேஷ லக்கணம் போகும்போது 10 வருஷம் சார் எங்களுக்கு சனிதசை நடக்குது சார், குருதசை நடக்குது சார், அதெல்லாம் அப்புறம் இதுக்கு பின்னாடி ஒவ்வொரு வீடியோலையும் அதை பற்றி பேசுகிறேன். ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மேஷ லக்கணத்தில் பிறந்தால் சனி வந்து பலமாக இருந்துச்சுன்னா தொழில் ஓடும். எப்படிங்க ஓடும்? இன்றைக்கி மேஷலக்கணமாக இருந்து 10ஆம் அதிபதி சனி எங்கே இருக்கிறதோ அதுக்கு தான் அந்த மாதிரி ஒன்றில் இருந்தால் ஜாதகர் வந்து தன்னுக்கு வந்து வேலைக்கு போகலாமான்னு வேலைக்கு ஒரு தொழிலே செய்ய மாட்டார். ஒன்றில் சனி இருந்துச்சுன்னா இவர் சகட்டு மாரிக்கு 24 மணி நேரமும் எப்படியாச்சும் இவர் அதாவது அதான் சொல்லலை
மேஷத்தில் சனி இருந்து மேஷ லக்னம் போணுச்சுன்னா இவர் தொழில் செய்யவே மாட்டார், தொழில் செய்யவே கூடாது. தொழிலை பற்றி ஆனால் யோசிச்சுக்கிட்டே இருப்பார். தொழிலை பற்றியா 24 மணி நேரம் சிந்தனை, காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, சாயங்காலம் ஒன்றா. நான் கூட நேற்று கூட ஒரு சேனல், யூடியூப் சேனலில் பேசியிருந்தேன். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த திட்டமிடுறது சொன்னால, அது மாதிரி இந்த மிதுன ராசிக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் 90 ஐடியா கிடைக்கும். மேஷ ராசிக்கு ஒரு 10-15 ஐடியா கிடைக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்னு, சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ரிக்ஷா ஆட்டோ ஓட்டுறம்பார், சாயங்காலம் பார்த்தீங்கன்னா கார் ஓட்டுறம்பார், அப்படி இல்லை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறம்பார், அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் போகும்பார். என்னப்பா மேஷ லக்னம், நமக்கு வந்து கான்ட்ராக்ட் தான் சார், அரசியல் தான் சார், அப்படியே அதான் சொல்லலை, சூப்பராக வேகமாக ஓடி செயல்படுத்துவார். ஆனாலும் அது வந்து 1 அல்லது 2 அல்லது 3 அல்லது 10 அல்ல 15 16 வகையான ஒரு தொழில்கள் இவருக்கு வந்து சுற்றி எதுனாலும் வாய்ப்பு இருக்கும். இவர் செய்ய முடியுமா, செய்ய முடியும். இதுவே இவங்களுக்கு இந்த 16 சம்மந்தப்பட்ட தொழில் இருக்குல்ல, இவங்க எல்லாருமே இவங்க ஒரு முடிவே எடுக்க மாட்டாங்க. ஆனால் முடிவு எடுத்தாலும் அஸ்வினி 1 2 3க்கெல்லாம் இருக்குது, எதிர்பார்த்த மாரி இருக்கவே இருக்காது. நீ மேஷ லக்னம் தொழில் செய்யலாமா, தொழில் செய்யலாம். ஆனால் இவர் வேலைக்கு போனால் சூப்பர். வேலைக்கு வந்து நீங்கள் வந்து ரிஸ்க் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது ஒரு விதமான மனம். அதாவது நான் வேலை பார்க்குறேன், எனக்கு அது ஓடுது, ஓடலை, நல்லா இருக்குது, நல்லா இல்லை, என் கம்பெனி எப்படி இருக்காங்க அப்படியெல்லாம் நினைக்கணும். 15 வந்தால் வரப்போகுது, அது ஒரு பெரிய சப்போர்ட். ஆனால் தொழில்னு வந்துச்சுன்னா ஓடுனா மட்டும்தான் காசு. எவ்வளோ தூரம் வேகமாக ஓடுறோ அவ்வளோ காசு, வேகமாக ஓடலைன்னா அங்கே தான் நிற்கணும். இது இவங்களுக்கு தொழிலாக வேலையான்னு வரும்போது எல்லாருமே ரிஸ்க் எடுக்கிறதுக்கெல்லாம் எதிர்க்க மாட்டாங்க. அப்போ வேலை தான் பெஸ்ட்டு. கரெக்ட். தொழில் செய்கிறவங்க அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வேகமாக ஓடுவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் எழுந்திரிச்சி சாயங்காலம் வரை அப்படி உழைப்பேன். இன்னொரு 5 வருஷம் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தட்ட படிப்படியாக அவங்க என்ன பண்ணும், சுற்றி சூழ்நிலைகள் அவர்களுக்கு அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி பயணிக்கும். அப்போ ஒன்றுமே நடக்காது. அதுமாரி தான் ஜோதிடங்கிறது வந்து நான் எப்பயும் சொல்கிறேன், மேஷத்தை பொறுத்தளவுக்கு தொழில் வந்து 40%, வேலை 60%, இதை வச்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்திக்கணும். நீங்களாம் முடிவு எடுக்கணும். இப்போ இவங்க தொழில் செய்யலாமான்னு செய்யலாம், வேண்டான்னு சொல்லலாம். ஆனால் அது உங்களுக்கு சூட் ஆகணும்ல. நீ சம்பாரிச்சிங்களா, மேஷ லக்னம் போணுச்சு. இப்போ எல்லாருக்கும் இப்போ கையில் ஜாதகம் இருக்குது. மேஷ லக்னம் 2012 2022 10 வருஷம் நீங்கள் என்ன சம்பாரிச்சிங்க அப்படின்னு கேட்கணும்ல. பண்ண முடியாதுங்க. உடனே எல்லோரும் வந்து உங்களை ஆசை வார்த்தை காட்டி. இன்றைக்கி இப்போ ஒரு நண்பர் வந்தார்ல, அவர் சொல்கிறாரு, ஒரு பெரிய ஜோதிடர், அவர் பேர் சொன்னார். அவர்கிட்ட ஜாதகம் பார்த்தார். சார் ஷேர் மார்க்கெட் சூப்பராக வரும், உனக்கு லாட்டரி சீட் அடிக்க போகுது அப்படின்னாராம். இருக்கிற மொத்தம் 40 லட்சம் மொத்தம் போய்ட்டோம். இவ்வளோ ஒரு, அதாவது அவர் அதை வந்து ஜோதிடம் படித்தது பிறகு தான், சார் எனக்கு மேஷ லக்னம் போணுச்சு சார், எனக்கு கார்த்திகை நட்சத்திரம் முடிச்சு சார், சூரியன் 12 ஒரே வருஷத்தில் மொத்தம் போயிட்டு சார், நான் ஆசைப்பட்டேன் எல்லாமே போயிட்டு சார். பங்குனி மாதம் பிறந்தவர் அவர் சொல்கிறாரு, நான் சொல்லலை. இதை அவர் அவர் வீடியோவில் பேசியிருக்காரான்னு தெரியல. இன்றைக்கி அவர் சொல்லி ஒரு விஷயம் அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் படித்தேன் சார், எனக்கு இப்போ தான் சார் தெரியுது, நான் இது அப்போயே படிச்சிருந்தேனே எனக்கு இந்த 40 லட்ச ரூபா மிச்சம் சார். 8 லட்ச ரூபா இருந்துச்சா என்கிட்ட சார். நான் 8 லட்சம் தான் சார் இருந்துச்சு. என் தொழில் நான் வேறு ஒரு தொழிலையும் இருந்தேன், அந்த தொழிலையும் எனக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் போச்சு. நான் இந்த தொழில் தட்டேன், இது எனக்கு மொத்தமாக கையில் இந்த பணம் போய் 32 லட்ச ரூபா கடன் வந்து கைக்கு வந்துச்சு. என்னால் வேலையும் என்னை முழுமையாக கவனிக்க முடியல. மேஷ லக்னக்காரர் பாருங்கள் எவ்வளோ கஷ்டங்கிறீங்க. மேஷ லக்னம் ஏழு போணுச்சுன்னா இப்படி தான் இருக்கும். அதாவது தொழில் செய்யலான்னா என்ன வேணால் ஒரு 3 வருஷத்துக்கு கொள்ளலாம், 5 வருஷத்துக்கு கொள்ளலாம், 7 வருஷத்துக்கோ 9 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருக்கணும். சும்மா எடுத்தோடனே அப்படியே 30 வருஷம் 40 வருஷம் ஓஹோன்னு இருக்கும்லாம் இருக்காது. 2 வருஷம் நல்லா இருக்காது, அடுத்து சூப்பராக 5 வருஷம் சூப்பராக இருக்கும், மறுபடியும் 2 வருஷம் நல்லா இருக்காது, மறுபடியும் 5 வருஷம் சூப்பராக இருக்கும். இப்படி தான் சொல்ல முடியுமே, இப்படி தான் சொல்லணும். இவங்க மேஷ லக்னம் உடனே மேஷ லக்னத்தில் சனி இருந்துச்சுன்னா அப்படியே இவர் பர்சனல் லோனாக வாங்கி வச்சுக்கிட்டு கடனை ஏற்றி வச்சுக்கிட்டு வட்டி கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பார். மேஷ லக்னம் யாராச்சும் இருந்தால் முதல்ல கடன் எங்கே வாங்கலாங்கிறதான் திட்டமிடுவார். அது எவ்வளோ வந்தாலும் பத்தாதுங்க. மேஷ லக்னத்துக்கு மட்டும் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் கட்டுப்படியாகாது, வாங்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் வாங்கிக்கிட்டே இருந்தால் போட்டிருப்பார் இன்னொரு இடத்துல, ஆனால் ரிட்டன் ஆகாது. நம்ம காலத்தில் பயணத்தில் ஒரு கடன் வாங்கி தொழில் செய்கிற கேஸ் ஒன்று எழுதியிருக்கீங்க. அதில் லோன் வாங்கியாச்சு, ஆனால் தொழிலில் போடாமல் வீட்டில் போட்டார். அதுக்கப்புறம் தொழிலில் ரன் பண்ணுறதுக்கு பணம் இல்லை, கடனுக்கு மேலே கடன் வாங்கி அந்த லக்ஸுரியான வாழ்க்கையும் குறைச்சிக்காம கடனில் மூழ்கிறார். அப்படிங்கிற என்ன நடக்கும், கடையும் போயிடும், தொழிலும் போயிடும், கட்டின வீடும் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது, அதுலேயும் கடனில் போய் மூழ்கிடும். இது புரியுதா இல்லைன்னு தெரியல. 10 வருஷம் இவங்க வாழ்க்கையை வந்து எதிர்பார்த்த மாதிரி இருக்குன்னா அதுதான் சொல்கிறேன். இவங்க எல்லோரும் பார்க்கணும். இப்போ மேஷத்தில் சனி இருந்துச்சுன்னா ரொம்ப போட்டு ரொம்ப கஷ்டம்.
அடுத்தது ரிஷபத்தில் சனி இருந்துச்சுன்னா சார் எனக்கு 10ஆம் அதிபதி 2ல் இருக்குது. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், யார் என்னென்ன விஷயமே விட்டுருங்க. மேஷ லக்னம் 10ஆம் அதிபதி 2ல் இருக்குது, பேச்சை வச்சு உபதேசம் பண்ணி வண்டி ஓட்டிக்க. நீ என்ன சொன்னாலும் வாக்கு பலிக்கும். 2ல் சண்டை இருந்துச்சுன்னா நீ சொல்கிறதான் வாக்கு. நீ சோசியம் வச்சுக்க, குறி சொல்கிறத வச்சுக்க, ப்ரொஃபஷனலாக ஜோதிடம் சம்மந்தப்பட்டது இல்லை, நீங்கள் எதை சொன்னாலும் ஜெயிக்குமான்னா ஜெயிக்கும். நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது பொய்யா சொல்கிறான் அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவோம்ல ஒருத்தரை, எப்போ நான் சொல்கிறேன் அப்படியே. அது சுக்கிரன் வீட்டில் சனி இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அப்படியே ஒரு மயக்கம்னு சொல்லுவோம்ல, ஓ அப்பா அந்த அப்படியே வார்த்தை ஜாலங்கள் அப்படியே அடுக்கடுன்னு பேசுவார். இந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்ட எங்கேயாச்சும் இந்த ரிஷபத்தில் குருவோ இல்லை சுக்கிரனோ சம்மந்தப்பட்டு யாருக்கும் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்களேன், பேசுகிறதுக்கு பொய் சொல்கிறாங்க கண்டே பிடிக்க முடியாது. சொல்கிறதெல்லாம் பொய்யா இருக்காது, தேவைக்கேற்ற மாதிரி தான் சொல்லுவார். அதுக்காக சும்மா வந்து எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் கண்டே பிடிக்க முடியாது. நீ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு அதில் உண்மையும் இருக்கும் பொய்யும் இருக்கும், அது உண்மையாக தான் இருக்கும். நடக்கும் அதெல்லாம் இங்கே நடக்காது. அப்புறம் இது ஃபஸ்ட்டு சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் இப்படி தானே இருக்குது, அது எப்படி நடக்கும்? ஆனால் என்னென்னா 2ல் சண்டை இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய ஒரு வார்த்தை ஜாலங்களுடைய வர்றவங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புகிற அளவுக்கு திறமை இருக்கும். அந்த திறமை பெரிய ஜோதிடனுக்கு வந்து பெரிய ஆச்சரியமாக இருக்கும். நானும் பார்த்துருக்கேன், ஒரு பெரிய ஜோசியர் ஒருத்தர், அவர் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் குருவா சுக்கிரனா இருக்குது. அவர் பேசினார்னா ஒரு 500 ஜோசியராக இருந்தாலும் அப்படி கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னு, என்னையே அப்படி பேசுகிறா நீ அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். பேசிக்கிட்டே இருப்பார். அதாவது வார்த்தைகள் வந்து அப்படியே அடுக்கடுக்கா மேஷத்தில் 1 2 3 4 5 5ஆம் அதிபதி, இப்போ சூரியனாக இருக்கார் 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லுவோம்ல. மேஷ லக்கணத்து 1 8 கூடிய செவ்வாய், 2 7 கூடிய சுக்கிரன், 3 6 கூடிய புதன், 4 கூடிய சந்திரன், 4 கூடிய சந்திரன் 8ல் இருந்து 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ல் இருந்து சுக்கிரன் சந்திரன் பார்வையில் இருக்கும்போது மாமி வரும்போது சண்டை வரும், வீடு சம்மந்தப்பட்ட எதிர்பார்த்த மாதிரி இருக்காதுன்னு நம்ம தேவைக்காக பேசுனது இது. அவர் சொன்னது 4 சொன்னதில் 1 ஞாபகம் இருக்கும். நீ நல்லா இருப்பா, உனக்கு திடீர் யோகம் வரும், அப்பாடா இது போதும் நமக்கு அப்படிங்கிற. 4ஆம் அதிபதி 8ல் இருக்குது, 4ஆம் அதிபதி 8ல் இருந்து சுக்கிரன் சந்திரன் பார்வையில் இருக்கும்போது இந்த ஜாதகத்துக்கு பெரும் யோகத்தை கொடுக்கக்கூடியது. எப்படி கொடுக்கும்? கோர்ட்டு கேஜில் கொண்டு ஆட்டி வைக்கும். பட்டா இல்லாமல் வீட்டை கொட்டி வச்சுருக்கலாம், பட்டா இருந்தும் வீட்டை பற்றி அளவுகளை மாற்றி வச்சு கட்டி வச்சுருப்பார். ரிஷபத்தில் சுக்கிரன் இருந்தாலே வீடு சம்மந்தப்பட்டது, இடம் சம்மந்தப்பட்டது, சொத்து சம்மந்தப்பட்டது, சுகம் சம்மந்தப்பட்டது இயற்கையாகவே சேருங்க அந்த அமைப்பு. நீங்கள் மேஷ லக்கணம், ரிஷப லக்கணம், மிதன லக்கணம், கடக லக்கணம்லாம் வேண்டியில்லை. ரிஷபத்தில் குருவோ சுக்கிரனோ இருந்துச்சுன்னா, ஆனால் இவங்க என்ன செஞ்சாலும் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இல்லை விருச்சிக லக்கணம் 7ஆம் வீடாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். விருச்சிக லக்கணம் 7ல் சுக்கிரனோ குருவோ சம்மந்தப்பட்டுச்சுன்னா பேச்சு சும்மா அடுக்கு மொழியில் பேசுவார். அது நயம் தானே, நயனம் அப்படிங்கிற மாரி அப்படியே அதை வந்து அப்படியே அதை வந்து நீ புரிஞ்சு விட முடியாது. அவ்வளோ அது ஒரு வார்த்தையோட அமைப்பு அப்படி. ஏன்னா சுக்கிரனுக்கு இருக்க தன்மை அப்படியே வார்த்தையில் வரும். ஒரு பெண் நடந்து போகிறான் அப்படின்னு நளினமாக நடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒய்யார நடைன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த நளினமான ஒரு வார்த்தைகள் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் வந்து 2ல் வந்து சனி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், எதெல்லாம் வருமானத்தை ஏதோ ஒரு வகையில் பேச்சு வழக்கில் நீ குறி சொன்னாலும் ஓடும், இரும்பு சம்மந்தப்பட்டதுனாலும் ஓடும், படிப்பு சம்மந்தப்பட்டதுனாலும் ஓடும். நீ என்ன வந்தாலும் ஒரு பொருளாதாரத்துக்கு ஒரு மேஷ லக்கணம் 2ல் சுக்கிரன் இருக்குன்னா பொருளாதாரத்துக்கு பஞ்சம் இருக்காது. தொழில் ஓடுதோ இல்லையோ எப்படியும் சேர்த்து வச்சு சொத்து இருக்கும், அதை விற்று கூட அவர் வந்து வருமானத்தை ஏதோ ஒரு வகையில் வாடகைக்கு விட்டு கூட அவர் சம்பாரித்து வண்டி ஓட்டிடுவார். ஆனால் அதே வந்து மிதனத்தில் சுக்கிரன் இருக்குன்னு வச்சுங்களேன், பெரிய மார்க்கெட்டிங்கில் சித்தனாக இருப்பார். நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து அரசியலில் வந்து பீகார் எலெக்ஷன் வந்துருச்சு கடைசியாக. அதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிரசாந்த் கிஷோர்னு சொல்லி ஒருத்தர் வந்து புள்ளியல் அடிப்படையில் வந்து இவருக்கு வாய்ப்பு இருக்குது, இவருக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லி அவர் ஒரு அரசியல் கட்சியை தேர்ந்தெடுத்துக்கிறாரு. இந்த அரசியல் கட்சி அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சூப்பராக எல்லாத்துக்கும் சரி பண்ணி தமிழ்நாட்டில் வந்து இப்போ லாஸ்ட் எலெக்ஷனில் வந்து திமுகவுக்கு அவர் வந்து ஒரு வகுப்பாளர், தேர்தல் வகுப்பாளராக அப்படி இருந்தார். ஆனால் பீகாரில் அவர் நின்றுனார், அரசியல் கட்சி அது நின்றுச்சு. ஒரு 2 நிகழ்வு கூட நடக்க முடியலை. அது ஆச்சரியமாக இருந்துச்சு, அவரால் பண்ணவே முடியலை அவரால். அந்த மாதிரி தான் இது. அந்த மிதனத்தில் சனியோ சம்மந்தப்பட்டிருந்துச்சுன்னா நல்லா திட்டமிட முடியும். அவர்களுக்கென்று திட்டமிட்டால் அந்த திட்டம் தோற்றுப்படும். நீ மிதனத்தில் புதன் இருந்தாலே இவ்வளோதான். நீங்கள் எத்தனை பேர் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் 1,00,000 பேரில் கோடி பேரை கூட எடுத்துங்க, நீங்கள் எத்தனை பேர் வேணா எடுங்க, லட்சம் பேரில் இந்த வீடியோ பார்க்குறவங்க மிதனத்தில் சனி பவன் இருந்துச்சுன்னா, அப்புறம் மேஷ லக்கணம் போணுச்சுன்னா தொழில் சம்மந்தப்பட்டது, வேலை சம்மந்தப்பட்ட 2மே ஜாதகராக கெடுத்துக்கிட்டு அந்த புக்தி இருக்குது பாருங்கள். அவர் உலகத்திலே அப்படி ஒரு புக்தி யாருக்குமே கிடைக்காது. அப்படி என்ன பண்ணுவார்னா, நான் செய்கிறதான் சரி, நான் செய்கிறதான் நான் பூனை கண்ணை மூடிட்டு உலகம் 2 போணுச்சுங்கிற கதை தான் இது. யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள். ஆனால் நல்ல ஸ்மார்ட் ஒர்க்கு, ஆனால் ஹார்ட் ஒர்க்கெலாம் இவங்க பண்ணவே மாட்டாங்க அந்த இடத்துல. ஸ்மார்ட் ஒர்க் ஆனால் மண்டி ஓடாது.
ஒரு ஒரு உதாரணமாக ஒரு நீதிபதிக்கும் வக்கீல ஒரு நீதிபதி வக்கீலாக இருந்து ஒரு வக்கீல் வந்து ஒரு நீதிபதியை மாறும்போது என்னென்ன கண்டென்ட்லாம் அவர் மண்டையில் இருக்குமோ அப்படி வச்சுருப்பார். ஆனால் ரிசல்ட் வராது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வக்கீல் படிக்கிற பையன் அப்படி தான் இருக்காப்புல. நல்ல டேலண்ட்டு, படிக்கவே மாட்டார், ஒரு தடவை படித்தாவே அப்படி மனசில் பதிஞ்சிரும். நல்ல ஃபஸ்ட் கிளாஸில் மார்க்கு, ஆனாலும் இன்னும் சக்ஸஸ் பண்ண முடியல. எனக்கு அதான் ஆச்சரியமாக இருக்கும். என்னப்பா இவ்வளோ திறமை இருக்குல்ல, இவ்வளோ திறமை இருக்குல்ல உங்கள்கிட்ட, நீங்கள் போய் இப்போ ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ண வேண்டியதானே. கரெக்டாக அந்த கேஸ் வரும்போது தான் அந்த வாதாடும் போது தான் அது வேண்டாம், அது அப்படி வேண்டாம், இப்படி வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், இப்படி ஏன்ப்பா அப்படிலாம் ஒரு தடவை போய் பேசிப்பார். திறமை இருக்குது, பயிற்சி இருக்குது, முயற்சி இருக்குது, எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஆனால் வேலையை விட்டு ஏன் தூக்குறாங்க? இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க, 200 பேர் இருக்காங்க, 200 பேரில் ஒரு 10 பேரே 5 பேர் தூக்குறாங்கன்னா எல்லாரும் அதே வேலை பார்க்குறாங்க. எல்லாருக்கும் டேலண்ட் இருக்குது. ஒன்றும் டேலண்ட் இல்லாமலாம் 5 வருஷம் 10 வருஷம் வந்துட்டு கம்பெனிக்கு ஓட்டாது. ஆனால் ஏன் வந்து 5 வருஷம் கழிச்சு அதே கிரகம் தானே, அதே நட்சத்திரம் தானே, ஆனால் தசாபுத்தி மாறுதுன்னு நம்ம வச்சுக்குவோம். ஆனாலும் அந்த வேலையை விட்டு எடுக்கும்போது அப்போ கிரகங்கள் வேலை செய்தா, இல்லை நட்சத்திரங்கள் வேலை செய்தா, இல்லை தசாபுத்தி வேலை செய்தா, இல்லை கர்ம வேலை செய்தா, இல்லை காலம் வேலை செய்தா, நேரம் வேலை செய்தா, இல்லை நான் வந்து 5 வருஷம் வேலை பார்த்தது வந்து நான் எனக்கு பொறுப்பு இல்லாமல் வேலை பார்த்தேனா, இப்போ நான் வந்து பொறுப்பு இல்லாமல் இப்போ தான் வேலை பார்த்தேனா? நினச்சி பாருங்க. அதே படிப்பு, அதே திறமை, அதே முயற்சி, அதே வெற்றி சக்ஸஸ் கொடுத்தவர் ஏன் வேலையை விட்டு எடுக்கிறாங்க? அவள் காலம்னு ஒன்று வேலை செய்தில்லை, கர்மான்னு ஒன்று வேலை செய்தில்லை. நீ என்ன வேலை செஞ்சோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் செஞ்சு வேலை. ஒரு நிகழ்வு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க அதை வச்சு தான் அடுத்த முடிவு எடுப்பீங்க. இப்போ வந்து உதாரணமாக உங்கள் பைக்கில் நான் ஒரு பைக் கொடுக்குறேன், ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் பைக் கொடுக்குறேன். நீங்கள் 20 கிலோமீட்டர் ஓட்டலாம், 40லேயும் ஓட்டலாம், 60லேயும் ஓட்டலாம். பாதை ரூட்டு ஒன்று தான். பாதையை நீங்கள் யாரும் மாற்ற போகிறதில்ல, வண்டியையும் நீங்கள் யாரும் மாற்ற போகிறதில்ல. எல்லாருக்கும் உடம்புங்கிறது ஒரு வண்டி, ஒரு வாகனம். ஆனால் வேகமாக ஓடுறதோ மெதுவாக ஓடுறதோ, வேகமாக போக வேண்டிய இடத்துல மெதுவாக போகிறதும், மெதுவாக போக வேண்டிய இடத்துல வேகமாக போகிறதும் தான் இங்கே யார் அப்படின்னா நீங்கள் மட்டும்தான். அது நான் மட்டும்தான், ஜாதகர் மட்டும்தான். ஆனால் இதை தெரியாமல் என்னமோ வந்து ஜோதிடம் வந்து அப்படியே ஜீம்பூம்பா இங்கே இருக்கிறதா அங்கே நடக்க போகுது. இங்கே என்ன இருக்கோ அந்த ரூட்டில் இப்போ டிராஃபிக்கில் சிக்னல் ரெட்டில் இருக்குது, டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னா இங்கே ரெட்டாக இருக்குன்னா கஷ்டம் இருக்க தான் செய்யும். கஷ்டம் இல்லாமல் யாருக்கு இருக்குது? ஆனால் இந்த கஷ்ட காலம் வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்க மாட்டேங்கிறோம்லே. உடனே டிராஃபிக் சிக்னலில் வந்து என்ன ஆன் பண்ணி நம்ம போயிட முடியுமா என்ன? முடியாது. அப்படியெல்லாம் போனால் கலெக்டர் இல்லை மினிஸ்டர் சிஎம் பிஎம்ஓ அப்படி பெரிய அது யாரோ ஒருத்தருக்கு அது ஒரு நாள் 2 நாள் நடக்கக்கூடிய விஷயம். எல்லா நாளும் நடக்குமா என்ன? நடக்காது. எனக்கு என்னமோ இவங்க எல்லாம் உலகத்திலே வந்து ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு எல்லாத்தையும் மாற்றிடலாம், எல்லாத்தையும் மாற்ற முடியாது. எல்லாம் மாறினாலும் இங்கே கடவுள் வந்து என்ன அப்படின்னா, எல்லாமே மாறாதனாலும் கடவுள் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு எதெல்லாம் மாற்றலாம், எதெல்லாம் மாற்ற முடியும், எதெல்லாம் மாற்ற முடியாது, எதெல்லாம் மாற்றிக்கலாம், எது கடவுள்கிட்ட இருக்குது, எது கிரகங்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா இந்த கிரகங்கள் செய்யக்கூடியது, ஏன்னா இந்த கடவுள் தான் இந்த கிரகங்களை நமக்கு நியமிச்சிருக்கு. இந்த கிரகங்கள் நமக்கு நம்மளை இயக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. நீங்கள் பெருமூளை நல்லா இருந்தால் சுகம் சந்தோஷமாக இருக்கும், சிறுமூளை சந்தோஷமாக இருந்தால் சங்கடமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். சந்திரன் நல்லா இருந்தால் சிறுமூளை என்ன வேணும்? சந்தேகப்படும். இவர் எடுத்துருப்பாரோ, திருடி இருப்பாரோ, இவர் கீழே குமிஞ்சார், ஒரு 10 ரூபா பணம் கிடந்துச்சு எடுத்துருப்பாரோ. இந்த சிறுமூளை அப்படியே என்ன பண்ணும்? அவ்வளோதான், வேறு என்ன பண்ணுங்க? சிறுமூளைங்கிற சந்திரன் உங்களுக்கு 8ல் சந்திரன் இருக்குது, மேஷ லக்கணமாக இருக்குது, 8ல் சந்திரன் இருக்குது. சிறுமூளை வேலை செய்யாது. வேலை செய்யாத போய் இது நீங்கள் சூரியன் வச்சுக்கிட்டா நீங்கள் வானத்தில் இருக்குது, சந்திரன் வச்சுக்கிட்டா மேலே இருக்குது. ஆனால் பெருமுனை சிறுமுனையும் உங்கள் மண்டைக்குள்ளே தானே இருக்குது. எல்லார்ட்டையும் ஒரு சூரியன், எல்லார்ட்டையும் ஒரு சந்திரன் இருக்குல்ல, அவ்வளோதான். நான் தான் சொல்கிறேன். உங்கள் மண்டைக்குள்ளே தான் பெரிய மூளை இருக்குது, உங்கள் மண்டைக்குள்ளே சிறு மூளை இருக்குது. பெருமூளை நல்லா இருந்தால் திட்டமிடுவீங்க. பெருமூளை நல்லா இருந்துச்சுன்னா ஒரு விஷயத்த கரெக்டாக வந்து ஓகே இதை எப்படி செய்யணும், யார்கிட்ட சொல்கிறேன், இப்போ அதை பாருப்பா அப்படிம்பீங்க. சிறுமூளை நல்லா இருந்துச்சுன்னா ஏய் சந்தோஷம் வரியா இல்லையான்னு கத்தும். ஒன்று இந்த கத்துறது எல்லாமே சந்திரனாக இருக்கும், வாழ்களும் கத்திக்கிட்டே இருக்கும். அது சந்திரனா சூரியனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெருமூளை நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ அதை பாரு அப்படின்னு கண்ணை காமிக்கும், அப்படி லைட்டாக தலையாட்டும். ஓகே அப்படின்ட்டு அவன் எடுத்து தண்ணி கொண்டாந்துருவா டக்குன்னு. இப்போ என்ன நிகழ்வை எப்படி இயக்குறதுன்னு இல்லைங்க. என்ன இது பெருமொழியோ சிறுமொழியோ இல்லை முகுலமோ, இது வந்து ஒவ்வொரு அணுக்களுக்குமே அந்த கிரகங்கள் வந்து அப்படியே நம்மளை கட்டி இயக்கு தொடர்பு இருக்குது. நமக்கு அது தெரியலை. நீ அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கிறது அண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே படைச்சிருக்கு பாருங்களேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்போ சந்திரன் வந்து 6ல் 8ல் 10ல் 12 இருந்துச்சுன்னா சந்தேக புத்தி இருக்கும். உண்மையிலே நீங்கள் ஒன்றும் இல்லை, மேஷ லக்கணமோ ரிஷ லக்கணம் மிதுன லக்கணம் கடவுள் எந்த லக்கணம் வேணால் எடுத்துங்க. 6ல் 8ல் 10ல் 12ல் சந்திரன் வந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 10 அந்த பாக்கெட்டை தட்டி தட்டி வைப்பாங்க. அந்த பாக்கெட்டில் என்ன தான் இருக்குதுன்னு எனக்கும் தெரியாது. அதில் இருக்கிறதா இருக்க போகுது, அதில் இருக்க 680 ரூபா 780 ரூபா பணம் இருக்க போகுது. அது எத்தனை தரங்கிறீங்க?
சிலர் பணத்தை எடுத்து எண்ணி எண்ணி பார்க்கறதெல்லாம் பார்த்துருக்கேன். அது அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரீமானது. அது புதனோட எக்ஸ்ட்ரீமானது. அது பணத்தை என்னன்னா காசு வரும்னு ஒரு பழக்கம் இருக்குது தெரியுமா? என்ன ஆமா. எப்படி தெரியுமா? இப்படி எண்ணணுமா? இப்படி என்ன? அது இப்படி எண்ணணுமா? நம்மளை பார்த்து எண்ணணுமா? அப்பதான் வரும் நீ அப்படிமா. உழைச்சா தாண்டா போகிறோம். பணத்தை என்னடா இப்படிதான் பணம் வரும். எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. நீங்களே பாருங்களேன், உழைக்காமல் ஒருத்தர் பணம் வருது வரல. அது வேறு. அது நம்பிக்கை சார்ந்த விஷயம். அது கட்டணி தரும் மணற்கேணி மாந்தருக்கு தொட்டணை தரும் அறிவு. நம்ம இறக்காதாங்க அது தண்ணி ஊறும். அதை எடுத்து கொடுக்காதாங்க அது வளரும். கெடுக்க முன்கை இல்லாமல் எப்படிங்க முழங்கை நீ மீனும். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன இவங்க சொல்கிறாங்க? செலவு பண்ணுதாயா, செலவு உனக்கு தேவையான செலவு பண்ணு. ஃபுல்லாக இடுக்கி சுருட்டி வச்சுருந்துட்டு இந்த கடைசியாக ஒருத்தர் ஒரு யாசம் வாங்குறவர் 3 லட்ச ரூபா பணத்தை வச்சுட்டு இறந்துட்டார். என்ன பண்ண முடிஞ்சிச்சு? பாவம். அது யாருன்னு தெரியாது. வாங்கும்போதே நல்லா செலவு பண்ணி நல்ல தடவமாக இருந்திருக்கலாம். டெய்லி அவர் நல்ல சாப்பாடு வாங்கியிருக்கலாம். அவங்க கூட இருக்கிறவங்க 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கலாம். அப்படியே இல்லையே இந்த பணத்துக்கு ஏதாச்சும் ஒரு வழிமுறை பண்ணி வச்சுருந்தாலும் போயிருந்துருக்கலாம். இது யாருக்காச்சும் கொடுங்க. யார் கொடுக்குறன்னு தெரியலை. அது ஒரு போலீஸ் பெரிய அளவில் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு பை நிறைய பணம் இருக்குது. 3 லட்ச ரூபா பணத்தை எடுத்து வச்சுருந்துச்சு. ஒரு பேப்பரில் படித்தப்போ ஆச்சரியமாக இருந்துச்சு. இது எங்களுக்கு இப்போ புரியுதா இல்லையான்னு தெரியல. நீங்கள் வாங்க, நீ பாருங்களேன், டெய்லியும் அதே இடத்துல யாசம் எடுப்பாங்க. ஏதாச்சும் செலவு பண்ணுவாங்க. இந்த சாப்பாடும் 3 நேரமும் அங்கேயே வந்துடும். ஏதோ ஒரு வகையில் அதுவும் வந்துடும் அவங்களுக்கு. அது வருது இல்லை இவங்களும் வாங்கி சாப்பிட்டா கூட அப்படியே வாங்கி சாப்பிட்டோன்னா எவ்வளோ சாப்பிட போகிறாங்க. அது ரைட், சந்தோஷம். ஆனால் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இல்லை அவங்க குடும்பத்தில் யாரும் இருந்தால் நல்லது ஏன்னா அவங்க தனிமையெல்லாம் இருப்பாங்க அந்த இடத்துல. அப்படி இருந்தாங்கன்னா குடும்பத்தோடு இருந்தால் இந்த பணத்தை எடுத்து அவங்க 4 பேர் கொடுத்துக்கலாம். இல்லை அவங்க உறவுகளுக்கு கொடுக்கலாம். ஏதோ ஒன்று பண்ணலாம் பாருங்களேன். ஏன்னா இந்த மிதனத்தில் கூடிய சனி இருக்குது பாருங்கள். அது உலகத்திலே நான் அதான் சொல்லலாம், ஆச்சரியமாக இருக்கும். எப்படியா நல்ல டேலண்ட் இருக்கியா, நல்ல ஸ்கில் இருக்கியா, நீ பேசாமல் இரு, நீ எதுவும் பண்ணாமல் இரு, அதுவே உனக்கு ஜெயிச்சிடும்.